எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான். என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தற்காலிக ஆசிரியரின் பணி நிரந்தரம் செய்யப்படுமா அப்படின்ற கொஷின் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ தற்காலிக ஆசிரியர்னால் பள்ளியில் பார்த்திங்கன்னா, நடுநிலை பள்ளியாக இருக்கட்டும், உயர்நிலை பள்ளியாக இருக்கட்டும், மேல்நிலை பள்ளிகளாக இருக்கட்டும், ஸோ நிறைய ஆசிரியர்கள் தற்காலிகமாக பணிபுரிகிறாங்க. இவங்களுடைய ரோல்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் டீச்சிங்லேயும் இருக்கிறாங்க. இசை, கணினி, ஓவியம், தையல், உடற்பயிற்சி இது போன்ற நிறைய ரோலில் பார்த்திங்கன்னா தற்காலிகமாக ஆசிரியர் 12,000க்கும் மேற்பட்டோர் பணிபுரிகிறாங்க. இவங்களுக்கு ஊதியமாக பார்த்திங்கன்னா 12,500 தராங்க. ஸோ இது இவங்க இந்த ஜாப்க்கு ஒரு 14 வருஷமாக தற்காலிகமாகவே இவங்க பணிபுரிஞ்சிட்டு வராங்க. ஸோ 14 வருஷமாக ஒர்க் பண்ணி 12,000ன்றது ரொம்பவே ஒரு கம்மியான ஒரு சம்பளமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எங்களுடைய ஒரு வாழ்வாதாரம் பொறுத்து ஏறுகின்ற விலைவாசியெல்லாம் பொறுத்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பணி நிரந்தரம் எங்களுக்கு தரணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. தற்காலிக ஆசிரியர் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய கல்வியாளர்கள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக அவங்களும் பள்ளி கல்வித்துறைக்கு கோரிக்கை வச்சுட்டு தான் வராங்க. ஸோ தற்காலிக ஆசிரியர் பணி நிரந்தரம் செய்ய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறதால கண்டிப்பாக பணி நிரந்தரம் செய்ய வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் நம்ம பள்ளி கல்வித்துறை ஒரு கலந்தாலோசித்து ஒரு நல்ல முடிவை எடுக்கணும். நீங்கள் தற்காலிக ஆசிரியராக ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் எல்கேஜி, யூகேஜி டீச்சர்ஸ்க்கு இப்போ ஒர்க் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் மறுபடியும் முழு நேர வேலைவாய்ப்பும் உருவாக்கி அவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஊதியமாக கொடுத்தா அவங்களுடைய வாழ்வாதாரமும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரும். இது எல்லாத்துக்குமே சேர்த்து பள்ளி கல்வித்துறை விரைவில் ஒரு நல்ல ஒரு செய்தியை அறிவிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ விரைவில் ஒரு நல்ல விஷயமா நல்ல உங்களுக்கு ஒரு பணி உயர்வு ஏற்படணும்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.